மகாத்மா ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றி அமைத்த மத்திய அரசு மற்றும் மத்திய அரசின் திட்டத்திற்கு ஆதரவு அளித்து வரும் அதிமுகவை கண்டித்து திமுக கூட்டணி கட்சி சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மோடிக்கு வால் பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அருளரசன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றி அமைத்த மத்திய ஒன்றிய அரசு மற்றும் ஆதரவளிக்கும் அதிமுகவை கண்டித்து வாலாஜாபேட்டை பிடிஓ அலுவலகம் முன்பாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி பெயரில் உள்ள மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதிலாக விக்ஷித் பாரத் ஜி ராம் ஜி என்ற பெயரில் புதிய திட்டத்தை மத்திய அரசு கடந்த 16ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து இத்திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு கொடுக்க திட்டம் இருந்தாலும் 60% நிதியை மத்திய அரசும் 40% மாநில அரசும் கொடுக்க வேண்டும் என்ற நடைமுறையை மத்திய அரசு கொண்டு வந்தது. மேலும் மகாத்மா காந்தி பெயரில் உள்ள இத்திட்டத்திற்கு பதிலாக விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி விபிஜி ராம்ஜி என்ற பெயரில் திட்டத்தை மாற்றி அமைத்தால் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இதன் மூலமாக 20 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கப்பட்டு விபிஜி ராம்ஜி என்ற பெயரில் மாற்றி அமைத்த புதிய திட்டம் செயல்பட இருக்கிறது. இந்நிலையில் இத்திட்டத்தை திரும்ப பெற கோரி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரில் மத்திய ஒன்றிய அரசு மற்றும் ஆதரவளிக்கும் அதிமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சோழிங்கர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பிடிஓ அலுவலகம் முன்பாக ஒன்றிய குழு தலைவர் சேஷாங்கடி தலைமையில் சுற்றுச்சூழல் மாநில துணை செயலர் வினோத் காந்தி சிறப்பு அழைப்பாக கலந்து கொண்டு மகாத்மா காந்தியினுடைய பெயரை மறைக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இத்திட்டம் இந்த புதிய சட்ட மசோதாவில் பல குறைபாடுகளிலும் மாநில அரசு இது நிதி சுமை ஏற்படக்கூடிய நடவடிக்கை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக மத்திய அரசு கண்டித்து ஏராளமான பெண்கள் மற்றும் 100,000 பெண்கள், திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் என ஏராளமானோர் பல்வேறு கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களுக்கு நன்றி.